இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். அவர் உண்மையிலே அந்த சிலுவையில் யார் செத்து இருக்கணும்? யார் அடிச்சு கொண்டு இருக்கணும்? நம்மள தான் கொண்டிருக்கோம். ஏன்னா நம்ம தான் பாவி. அவர் பாவியில், அவர் தேவன், கடவுள். அவர் நமக்காக வந்து நம்ம சாக வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார் நம்ம பாவத்துக்காக. ஏன் அவருக்கு தலையில முள்முடி வச்சாங்க? அந்த முள்முடி அவ்வளோ பெரிய முள்முடி, அது தலையில வைக்கும் பொழுது அவர் ரத்தம் கொட்டுது இல்லைங்களா? யோசித்து பாருங்க. அந்த முள்முடியை ஏன் தலையில சூட்டினாங்க அப்படின்னா, நம்முடைய சாபத்துக்காக. நம்ம தான் சபிக்கப்பட்டவர்கள், அவர் தேவன். ஆனா நம்ம சாபத்தை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். அவருடைய 40 அடி சவுக்குல அடிச்சாங்க இயேசுவை. சரீரம் முழுவதும் கிழிஞ்சு தொங்குது சரீரம், எலும்புகள் எல்லாம் என்னலாம். ஏன் அவ்வளவு அடி அவருக்கு? ஏன் அவ்வளவு வேதனை இயேசுவுக்கு? நம்முடைய வியாதிகள் தான் அவ்வளவு அடிகளையும் அவர் வாங்கினார். அவருடைய தழும்புகளாலே நாங்க சுகமானோம். அப்ப சுகமாக்கினார். நம்மனாலதான் அவர் அடி வாங்கினாரு. 40 அடி சவுக்குல அடிச்சாங்க. எதற்காக? நமக்காக. ஏன்னா நம்முடைய வியாதிக்காக. இயேசு அவருடைய தழும்புகளாலே நம்முடைய வியாதிகளை சுகமாக்கினார். ஏன் அவர் சிலுவையில தொங்கினார்? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தரித்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஏன் அவர் சிலுவையில தொங்கினார்னா, நம்முடைய தரித்திரத்தினாலதான் அவர் சிலுவையில தொங்கினார். ஆமென். இயேசு ஏன் மரித்தார்? நமக்கு ஜீவன் தரும்படியாக இயேசு மரித்தார். இவ்வளவு இயேசு நமக்காக செய்து முடித்து விட்டார். நாம செய்ய வேண்டியது இதை விசுவாசித்தா போதும். ஆமென்.